விடாமுயற்சி படத்துக்கு இப்படி ஒரு சோதனையா 150 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா காப்பி ரைட்ஸ்க்காக மட்டுமே ஒரு ஹாலிவுட் கம்பெனி கேட்டிருக்கு. ரீசெண்டா எல்லாருக்குமே தெரியும் விடாமுயற்சி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டீசரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியுமே ஒரு சிலருக்கு தெரியும், பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த படத்தோட டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் படத்தோட காப்பி ரைட்ஸை வாங்காமையே அந்த படத்தை ஃபுல்லாவே ஷூட் பண்ணி டீசருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து அந்த ஹாலிவுட் கம்பெனி லைக்கா ப்ரொடக்ஷன்ல 150 கோடி ரூபாய் காப்பி ரைட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை சப்போஸ் அந்த படம் ஷூட்டிங்க்கு முன்னாடியோ இல்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதோ இல்ல டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ அந்த படத்தோட காப்பி ரைட்ஸ் அதிகபட்சமா வாங்கியிருந்தா வெறும் 30 கோடி ரூபாயில முடிஞ்சிருக்கும். இவங்களோட சின்ன மிஸ்டேக் 150 கோடி ரூபாய் இப்ப கேட்டு அந்த படம் பொங்கலுக்கு வருமா வராதாங்க மாதிரி ஒரு டவுட்டை கிளப்பி விட்டீங்களா?